ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML டேபிள்ஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் ஃபைலை ஃபஸ்ட்டே சேவ் பண்ணிக்கலாம். html.html அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ரெகுலர் ஸ்ட்ரக்சர் HTML, அதுக்கப்புறம் ஹெட் செக்ஷனுக்குள்ளே டைட்டில் பார் கொடுத்து நீங்கள் பார்க்க போகிற டாபிக் HTML டேபிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்குள்ளே தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது டேபிள் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு வந்து HTML டேபிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது நம்ம ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணி அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் ஆஃப் ரோ அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேபிள் ஆஃப் ரோஸ்க்குள்ளே எனக்கு தேவையான ஹெட்டிங்ஸ் அண்ட் டேட்டாஸை நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டாக? எப்படின்னா இப்போ சிம்பிளாக ஒரு நேம், அவங்களோட ஏஜ், அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ வைக்கும்போது டேபிள் ஆஃப் ஹெட், இதுதான் என்னோட டேபிள் ஆஃப் ஹெட் ஆஃப் அவங்களோட நேம் என்ன, அதுக்கப்புறம் மறுபடியும் டேபிள் ஆஃப் ஹெட்னு போட்டு அவங்களோட நம்பர், மொபைல் நம்பர் என்ன, அதுக்கு அடுத்து வந்து டேபிள் ஆஃப் ஹெட் ஈக்குவல் டு இமெயில் ஐடி, இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் டேபிள் ஆஃப் ரோஸ்னே நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டேபிள் ஆஃப் டேட்டா, எனக்கு வந்து இதுதான் அந்த நேமில் இந்த நேம் தான் இருக்கணும் அப்படிங்கிறனால நான் ஸ்ரீதர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடி அப்படின்னு கொடுத்து அது ஏதாவது ரேண்டமாக ஒரு மொபைல் நம்பர் சும்மா கொடுத்துக்கிறேன். தென் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடி ஸ்ரீ @gmail.com. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமுமே ஏதாவது ஒரு மெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நேம், அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு டேட்டா சாம்பிள்ஸ் டேட்டா வேணும்னா சாம்பிள் டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு டேபிள் ஆஃப் ரோஸ், டேபிள் ஆஃப் டேட்டா, டேபிள் ஆஃப் டேட்டாவில் போயிட்டு சசி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம், சும்மா நான் வந்து இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கிறேன், அந்த நம்பரே எடுத்துக்கிறேன் ரேண்டமாக. அதுக்கப்புறம் மறுபடியும் டேபிள் ஆஃப் அப்படின்னு போட்டு சசி @gmail.com. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வேணுமோ சாம்பிள் ரெக்கார்டாக நம்ம லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுதான் நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு காப்பி பாத் பண்ணி நம்மளோட க்ரோமில் போய் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்போது பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு டிசைன் தான் கிடச்சிருக்கே தவிர இதில் வந்து அந்த பார்டரோ இல்லை எதுவுமே இல்லை. அதை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த இடத்துல ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பார்டர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ஒன்று இருக்குது. அது நான் இப்போ சம் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போவே பாருங்கள் எனக்கு பார்டர் கிடச்சிச்சு. இப்போ ஒரு ஸ்பேஸே இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கு வந்து செல் பேடிங், செல் ஸ்பேசிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல போயிட்டு அவுட்புட் போய் பாருங்கள், ஸ்பேசிங் இந்த இடத்துல ஒவ்வொரு செல்லுக்குமான ஸ்பேசிங் வந்து 5 சைஸஸ் அலைன் ஆயிருக்கு. அதே மாதிரி செல் பேடிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து செல் பேடிங் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல போய் அவுட்புட் பாருங்கள், ஜஸ்ட் இந்த உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள பாக்ஸுக்கு பேடிங் செட் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்மளோட செல் ஸ்பேசிங் அண்ட் செல் பேடிங்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதே இடத்துல எனக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஜி கலர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஆனால் இப்போ HTML அதை டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கு அவுட்புட் வந்து ரன் ஆக தான் செய்யும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல போய் பாருங்கள், இந்த கலர் எனக்கு அப்படி இந்த இடத்துல அப்பியர் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு HTMLக்கு தேவையான டிசைன்ஸை நம்ம இந்த ஆட்ரிபியூட் வழியாக நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இதே இடத்துல நமக்கு டேபிளில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த கேப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ், இப்போ இந்த டேபிளோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ இதை போய் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த டேபிளில் இந்த காலம் வந்திருக்கும். இதுதான் நமக்கு டேபிள் அப்படிங்கிறதோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும். டேபிள் ஆஃப் ரோஸ், டேபிள் ஆஃப் ஹெட், டேபிள் ஆஃப் டேட்டா. கேப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான டைட்டிலை கொடுக்கறது, பார்டர், ஸ்பேசிங், அதுக்கு அடுத்து பேடிங், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது.
இந்த மாதிரி நமக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.